வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இந்த உருளைக்கிழங்குல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா பார்க்கலாங்களா. இந்த உருளைக்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக செரிமானம் ஆயிடும். நம்ம எது சாப்பிட்டாலும் சீக்கிரமாக செரிமான பிரச்சனை சரி பண்ணுது. இந்த இந்த உருளைக்கிழங்கு மாவு சத்தோடு சேர்ந்தது. இந்த உருளைக்கிழங்குல என்னது ரத்தத்தை கட்டுப்படுத்துது. உருளைக்கிழங்குல பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஆனால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தியும் உயர் ரத்தத்தை குறைத்து பண்ணுது. சரிங்களா. உருளைக்கிழங்குல நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் செரிமானத்தையும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மலச்சிக்கல், வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனை, அதை வயிற்றால் ஓடுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் சரி பண்ணும். கரெக்டாக வச்சுக்கும். அடுத்து இதில் விட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் பிற தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால, பிற தாதுக்கள்னால் மெக்னீசியம், இரும்பு போன்ற தாதுக்கள் விட்டமின் பி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு அதிகமாக நம்ம உடம்புக்கு பயன் தருது. அடுத்து எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. உருளைக்கிழங்கு மெக்னீசியம், நார்ச்சத்து, துத்தநாகம் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்பில் ஸ்ட்ராங்காக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சருமத்திற்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு முகப்பரு இருக்கனால வரும் வடுக்களை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிறந்த குழந்தையிலேருந்தே இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா சாப்பாடோட குழந்தைங்களுக்கு மூளையில் சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் டெய்லியும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைமாவது சின்ன குழந்தைங்க ஒரு 8 மாதத்து குழந்தையிலேருந்தே சேர்த்து வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கை சிப்ஸாக போட்டும் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி, ஃப்ரை பண்ணி, முக்கியமாக அதை தோலோடு சாப்பிட்டா அதில் உள்ள எனர்ஜி அப்படியே கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதனால் அந்த உருளைக்கிழங்கை அடிக்கடி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வேக வச்சும் சாப்பிட்லாம். வேக வச்சு மசிச்சு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை கரைக்குது இந்த உருளைக்கிழங்கு. ஆனால் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல எங்கேயாவது வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த வீக்கத்தை